வணக்கம் 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 நண்பர்களே. கொடநாடு வழக்கு, அதாவது கொடநாடு என்றாலே கொலை நடுக்கம் ஏற்படுத்துவது போல் பார்த்திங்கன்னா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. கொடநாடு என்று சொன்னாலே பார்த்திங்கன்னா கொலை நடுக்கம் அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக திமுகவின் நாளேடான அந்த ஒரு பத்திரிகையில் வெளிவந்துள்ள ஒரு தகவல் பற்றி தான் முழுமையான தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். கொடநாடு என்று சொன்னாலே கொலை நடுக்கம் ஏற்படுத்துகிறது பழனிசாமி அவர்களுக்கு. அதிகமாக பார்த்திங்கன்னா பதறுகிறாரு பழனிசாமி அவர்கள். எதற்காக அவர் பார்த்திங்கன்னா பதற வேண்டும்? எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்ல தயார் அப்படின்றத சொல்லி சிபிசிஐடி வாசலுக்கு அவர் வந்திருந்தால் அவரை நம்பலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் பதற்றமே அவர் பார்த்திங்கன்னா அவர் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜின் அண்ணன் தனபால் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு. அந்த பேட்டியை பார்த்ததும் பழனிசாமியின் பிபி எகிறது. ஸோ கொள்ளையடிக்க சொன்னது யாரு? கொடநாடு கொள்ளை மர்ம மரணங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ற கொடநாட்டில் இருந்து 5 பைகள் நிறைய ஆவணங்களை எனது தம்பி கனகராஜ் கொண்டு வந்தார். பெருந்துறையில் வைத்த அதனை பார்த்தீங்கன்னா என்னிடம் காண்பித்தார். அதில் 3 பை சங்ககிரிக்கும் 2 பை சேலத்திற்கும் எனது தம்பி எடுத்து சென்று கொடுத்தாரு. அப்போது சயானும் உடன் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இதனை எனது தம்பி செஞ்சிருக்கிறாரு. ஆனால் என் தம்பியை பார்த்தீங்கன்னா பலிகாடாகி விட்டாங்க. ஸோ இப்போ தற்போது எனது உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. எனவே போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாரு கனகராஜின் அண்ணன் தனபால் அவர்கள். இவர் சொல்வது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. பழனிசாமிக்கு தான் தெரியும். அவர் தான் முழு உண்மையை சொல்ல வேண்டும். யாருக்கு கார் ஓட்டுநர் கனகராஜ்? ஆனால் பழனிசாமி அந்த உண்மையை சொல்லவில்லை. கனகராஜுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கொடநாடு வீட்டுக்குள் அவரை நான் அனுப்பவில்லை. கனகராஜ் எந்த பையையும் கொண்டு என்னிடம் தரவில்லை. இது எந்த இடத்திலும் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்றல்லவா பழனிசாமி சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லலை பழனிசாமி. பார்த்திங்கன்னா கனகராஜ் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் அல்ல, சசிகலாவின் கார் டிரைவர் தான் என்று விளக்கமளிச்சிருக்கிறாரு. கனகராஜ் யார் காரை ஓட்டினார் என்பதல்ல பிரச்சனை. கனகராஜ் ஏவி விட்டது யார் என்பதுதான் கேள்வி. கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்தது 2017 ஏப்ரல் 23 அப்போது முதலமைச்சராக இருந்தவர் பழனிசாமி. அன்றைய தினமே ஓம்பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்டார். அடுத்த 5வது நாள், அதாவது ஏப்ரல் 28 ஆத்தூர் அருகே உள்ள முல்லைவாடி சந்தனகிரி புறவழிச்சாலை தென்னங்குடிப்பாளையம் என்ற இடத்தில் மர்மமான முறையில் கனகராஜ் இறந்து கிடந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற கனகராஜ் மீது கார் மோதியதாக அதிமுக ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டது. இது விபத்தல்ல என சகோதர மரணத்தில் மர்மம் உள்ளது என்று கனகராஜின் சகோதரர் தனபால் அன்று முதல் சொல்லி வருகிறார். அது மட்டுமில்லாமல் மீண்டும் விசாரணை ஏன்? இந்த வகையில் ஒரு கொலை 3 மர்ம மரணங்கள், ஒரு தற்கொலை ஆகியவை நடந்த மர்மமான வழக்கு இது. பழனிசாமி ஆட்சி செய்தபோதுதான் இது நடந்தது. அதிமுக ஆட்சியில் சிலரை கைது செய்து கணக்கு காட்டி முடிக்க பார்த்தார்கள். திமுக ஆட்சி மாறியதும் வழக்கின் விசாரணை உண்மையை நடக்க தொடங்கியது. ஸோ குற்றம் சாட்டப்பட்டு கைதானவர்களே நாங்கள் இன்னும் சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று முன்வந்ததால் அந்த வழக்கு மீண்டும் நீதிமன்ற அனுமதியுடன் விசாரிக்கப்பட்டது. இந்த விசாரணையை தொடங்கியதும் பதற்றமானார் பழனிசாமி. 2021 ஆகஸ்ட் 18 சட்டமன்றத்தில் கொந்தளித்தார். வெளிநடப்பு செய்தார். உடனடியாக ஆளுநரிடம் போய் மனு கொடுத்தார். என்னை கைது செய்ய சதி என்று அலறினார். சட்டப்படி எல்லாம் நடக்கும். கொடநாடு வழக்கை மீண்டும் விசாரிக்க கூடாது. சையான் வழக்கு முடியும் தருவாயில் உள்ளது. இதை மீண்டும் விசாரித்து வருகிறார்கள். இவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள். சையன் வாக்குமூலத்தில் என்னையும் இணைத்துள்ளார்கள். மீண்டும் வழக்கை விசாரிக்கிறார்கள். பழிவாங்க இதை ஜோடிக்கிறார்கள் என்று ஏதேதோ சொன்னார் பழனிசாமி. ஒரு வழக்கை மீண்டும் விசாரிக்க கூடாது என்று சொல்ல இவர் யார்? எந்த வழக்கையும் மேற்கொண்டு புலன் விசாரணையை காவல்துறை நடத்தலாம். மேல் புலன் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்பது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் கீழ் 174(8) பிரிவின்படி நடத்தப்படுவது. அதன்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னர் இது கூடுதல் தகவல் கிடைத்ததால் அதை
முறைப்படி விசாரணை செய்ய காவல்துறைக்கு உரிமையும் கடமையும் உண்டு. அதன்படி தான் கொடநாடு வழக்கிலும் மேற்கொண்டு புலன் விசாரணை நடத்தப்படுகிறது. சட்டப்படி தான் நடக்கிறது. விசாரணை அனைத்தும் சட்டப்படி விரைவில் நடக்கும் என முரசொலி எனது தலையங்கத்தில் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.